அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இந்த சேனலில் நிறைய பயனுள்ள பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மல்டிபர்பஸ் கிளீனர் லிக்யூடு. இந்த லிக்யூடை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாம். இந்த ஒரு லிக்யூடு போதும் நம்ம வீடேவும் பளபளன்னு ஆக்க முடியும். நம்ம வீட்டில் உள்ள கிச்சன், சிங்க்கு, கவுண்டர் டாப்பு, மிக்சி, கிரைண்டர், டைல்ஸு, பாத்ரூமு, ஃப்ளோரு, ஃப்ரிட்ஜு, கதவு, ஜன்னல் இப்படி எல்லாத்தையுமே புத்தம் புதுசாக பளபளன்னு மாற்ற முடியும். இந்த லிக்யூடை தயாரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரம் நம்ம பயன்படுத்துகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சமையல் பண்ணதோடு தான் இந்த கேஸ் ஸ்டவ் அப்படியே வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லிக்யூடை வச்சு எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்யூடை போட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு ஒரு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அழகான பளபளன்னு இருக்கிற நம்ம கேஸ் ஸ்டவ் கிடச்சிரும். பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இதை வச்சே நம்ம பாத்திரம் விளக்கிக்கலாம். நம்ம இந்த ஒரு லிக்யூட் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாத்ரூமுக்கு தனி கிளீனர், ஃப்ளோருக்கு தனியாக, பாத்திரம் விளக்குறதுக்கு தனியாக, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செலவு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இந்த கேஸ் ஸ்டவ் ரிங்கில் டீ கரை பிடிச்சிருந்தது பாருங்கள். அவ்வளோ எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. பாத்திரமும் பளபளன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கட்டிங் போர்டு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட இருக்கும். இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்டு இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஐலண்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கரை பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ கரை போயிட்டு நல்லா சுத்தமாகிடுச்சு பாருங்கள். அடுத்து சிங்க்கு க்ளீன் பண்ண போகிறோம். சிங்க்கில் இருக்கிற அந்த உப்பு கரை, சோப்பு கரை இது எல்லாமே போயிடும். சிங்க்கு ரொம்ப பளபளன்னு ரொம்ப சுத்தமாக இருக்கும். என்னோடய ஸ்ப்ரேயர் ரொம்ப குட்டி, அதனால தான் கொஞ்சம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற்றிக்கிட்டேன். சிங்க்கு எப்படி சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். புத்தம் புது சிங்க்கு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உறவுகளே. அடுத்து நம்ம மிக்ஸி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த லிக்யூடை வச்சேவும் அருமையாக நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணலாம். ஆனால் க்ளீன் பண்ணும் பொழுது நம்ம அதில் ஒரு பொருள் சேர்த்துக்குருவோம். அதே மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணும் பொழுதும் ஒரு பொருள் சேர்த்துக்குருவோம். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நான் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம கதவு, ஜன்னல், ஃப்ளோர், பாத்ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கவுண்டர் டாப் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. அடுத்து இந்த அருமையான மல்டிபர்பஸ் கிளீனர் லிக்யூடு, ஆல் பர்பஸ் கிளீனர்ஸ் லிக்யூடு, இதை நமக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்கிற ஒரு 10 ரூபா சோப்பு, அந்த 10 ரூபா சோப்பில் ஒரு அரை சோப்பை துருவி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மாவு சோடா உப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 எலுமிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் வச்சிடலாம். இந்த லிக்யூடை ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒரு ஸ்ப்ரேயர், சின்ன ஸ்ப்ரேயரில் நான் இப்போ வச்சுருக்கேன். இதை இது எனக்கு ஒரு 20 நாள் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம 1 மாதம் வரைக்கும் வெளியில் இருந்தாலும் இது கெட்டு போகாது. ஸ்ப்ரேயரில் இந்த லிக்யூடை சேர்க்கும் பொழுது நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி வடிகட்டாமல் எடுத்துட்டோம்னா அந்த ஹோல் சின்ன சின்னதாக இருக்கும். அதை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அவ்வளோதான் உறவுகளே, நம்மளோட ஆல் பர்பஸ் லிக்யூடு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.